வணக்கம் நண்பர்களே. சமீப சில நாட்களாக சமூக வலைத்தளங்களை திறந்தால் ஒரு ஹாஷ்டேக் தொடர்ந்து நம்ம கவனத்தை ஈர்க்கிறது. பாய்காட் தாய்லாந்து. ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப். எங்கு பார்த்தாலும் இதை பற்றிய பதிவுகள், கருத்துகள், விவாதங்கள். சிலர் ஆதரிக்கிறார்கள், சிலர் குழப்பத்தில் இருக்கிறார்கள், சிலர் ஏன் இப்படி நடக்குது என்று கேட்கிறார்கள். அதனால்தான் இந்த வீடியோ யாரையும் குற்றம் சாட்டுவதற்காக அல்ல, எந்த நாட்டையும் எந்த மக்களையும் தவறாக காட்டுவதற்காகவும் அல்ல. இந்த வீடியோவின் நோக்கம் ஒரே ஒன்று. என்ன நடந்தது? ஏன் இந்த அளவுக்கு உணர்ச்சி பிரதிபலிப்பு வந்தது? இதற்கு பின்னால் இருக்கும் வரலாற்று பின்னணி என்ன? அமைதியாக, தெளிவாக, யாரையும் புண்படுத்தாமல் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். முதலில் முக்கியமான கேள்வி: உண்மையில் என்ன நடந்தது? சமீபத்தில் சமூக வலைத்தளங்களில் ஒரு குறுகிய வீடியோ அல்லது சில புகைப்படங்கள் மிக வேகமாக பரவத் தொடங்கின. அந்த காட்சிகளில் ஒரு மதச்சின்னம் அல்லது மதத்துடன் தொடர்புடைய சிலை அவமதிக்கப்படுகிற மாதிரி தெரிந்தது என்று பலர் உணர்ந்தார்கள். இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம்: அந்த வீடியோ அல்லது படம் முழு சம்பவத்தையும் காட்டவில்லை. முன்னணி, பின்னணி விவரம் தெளிவாக இல்லை. எப்படி, ஏன், யார் என்பதற்கான உறுதியான தகவல் அந்த நேரத்தில் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த காட்சிகள் பலருக்கு மனவேதனையை ஏற்படுத்தியது. நம்ம நம்பிக்கையை அவமதித்த மாதிரி தோன்றுகிறதே என்ற ஒரு உணர்வு உருவானது. இந்த உணர்வே அடுத்தடுத்த எதிர்வினைகளுக்கு காரணமாக அமைந்தது. இங்கு மனித மனதைப் பற்றிய ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பெரும்பாலும் முதலில் உணர்ச்சியால்தான் எதிர்வினை செய்கிறோம். பிறகுதான் விவரம், காரணம், உண்மை எல்லாம் தேடுகிறோம். மதம், கலாச்சாரம், நம்பிக்கை பலருக்கு வெறும் கருத்து அல்ல. அவை குடும்ப மரபுடன் இணைந்தவை, தலைமுறை நினைவுகளுடன் தொடர்புடையவை, தனிப்பட்ட அடையாளத்தின் ஒரு பகுதி. அதனால் அதை அவமதித்ததாக தோன்றினால் அது ஒருவரின் மனதை ஆழமாக பாதிக்கும். இந்த கோபம் எந்தவொரு நாட்டின் சாதாரண மக்கள் மீதும் இல்லை, எந்த ஒரு இனத்தின் மீதும் இல்லை. இது வெறும் ஒரு சம்பவத்தால் ஏற்பட்ட மனவேதனையின் வெளிப்பாடு. சமூக வலைத்தளங்களில் இந்த உணர்ச்சிகள் மிக வேகமாக பரவுகின்றன. அதன் விளைவாகத்தான் பாய்காட் தாய்லாந்து என்ற ஹாஷ்டேக் திடீரென பிரபலமானது. பாய்காட் என்ற வார்த்தையை கேட்டவுடன் சிலருக்கு ஒரு தவறான புரிதல் உருவாகலாம். ஒரு நாட்டின் மக்களை வெறுக்கிறார்களா? முழு நாட்டுக்கும் எதிராக இருக்கிறார்களா? அப்படியெல்லாம் அல்ல. பல நேரங்களில் பாய்காட் என்பது ஒரு எதிர்ப்பின் வெளிப்பாடு, ஒரு வேதனையை வெளிக்காட்டும் வழி. இந்த விஷயம் எங்களை பாதிக்கிறது என்று சொல்லும் ஒரு முறையே. இது உலகம் முழுவதும் நடக்கும் ஒன்று. அதனால் இதை மக்கள் எதிர்ப்பு மக்களுக்கு என்று பார்க்கக்கூடாது. இது ஒரு சம்பவத்துக்கு எதிரான உணர்ச்சி பிரதிபலிப்பு. இங்கு ஒரு முக்கியமான உண்மையை பார்க்க வேண்டும். தாய்லாந்து மற்றும் இந்திய கலாச்சாரங்களுக்கு நீண்ட வரலாற்று தொடர்பு உள்ளது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வர்த்தகம், இலக்கியம், ஆன்மீக கருத்துகள் இந்தியா வழியாக தெற்காசிய நாடுகளுக்கு சென்றுள்ளன. அதன் அடையாளங்களாக ராமாயணம், தாய்லாந்தில் ராமகியன், கலை, நடனம், கட்டிடக்கலை, ஆன்மீக சின்னங்கள் இவை எல்லாம் காணப்படுகின்றன. பாங்காக்கில் உள்ள எராவான் பிரம்மா கோவில் இன்றும் மக்கள் மரியாதையுடன் வழிபடும் இடமாக உள்ளது. இதனால் ஒரு விஷயம் தெளிவாகிறது: வரலாற்று ரீதியாக இந்திய ஆன்மீக தாக்கம் தாய்லாந்துக்கு புதியது அல்ல. காலம் மாறுகிறது, சமூகமும் மாறுகிறது, மனிதர்களின் புரிதலும் மாறுகிறது. இன்றைய வேகமான உலகத்தில் அவசரம், தகவல் குறைவு, முழுமையற்ற விளக்கம் இவை எல்லாம் சேர்ந்து சில நேரங்களில் தவறான புரிதல்களை உருவாக்குகின்றன. ஒரு தனிப்பட்ட சம்பவம் ஒரு முழு சமூகத்தையோ ஒரு முழு நாட்டையோ பிரதிநிதித்துவப்படுத்தாது. இந்த சூழலில் நமக்கெல்லாம் ஒரு பொறுப்பு உள்ளது. தகவலை பகிர்வதற்கு முன் சரிபார்க்க வேண்டும். உணர்ச்சியால் மட்டும் முடிவு எடுக்கக்கூடாது. கருத்து சொல்லும்போது மரியாதை காக்க வேண்டும். கேள்வி கேட்கலாம், வலி வெளிப்படுத்தலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் வெறுப்பு வேண்டாம்.
பொதுப்படுத்தல் வேண்டாம். பாய்காட் தாய்லாந்து என்ற இந்த விவாதம் நமக்கு ஒரு முக்கியமான பாடம் கற்றுத் தருகிறது. இன்றைய உலகம் மிகவும் இணைந்துள்ளது. ஒரு சிறிய காட்சி கூட உலகம் முழுவதும் உணர்ச்சியை ஏற்படுத்த முடியும். அதனால் பொறுமை, புரிதல், மரியாதை இவையே நீண்ட கால தீர்வுகளாக இருக்கும். இந்த வீடியோ இந்த விஷயத்தை ஒரு தெளிவான பார்வையுடன் பார்க்க உதவியிருந்தால் அதுவே போதும். உங்கள் கருத்துக்களை மரியாதையுடன் கமெண்ட்களில் பகிருங்கள். நன்றி.